இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ? ஆம் பிரியமானவர்களே, ஒரு செல்வமும் கிரீடமும் எப்பொழுதும் நமக்கு நிலைத்திருக்காது. இந்த உலகத்திலே நாம் செல்வத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைத்திருப்போமானால் இங்கே பூச்சியோ கரையானோ அரிக்க முடியும், திருடர்கள் கண்ணமிட்டு திருட முடியும். நம் செல்வத்தின் மூலமும் பொருட்கள் மூலமும் அநேகருக்கு உதவி செய்து நியாயங்களையும் தர்மங்களையும் சேர்த்து வைத்தோமானால், உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வைப்போமானால் அங்கே பூச்சியோ கரையானோ அடிப்பதில்லை, திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதில்லை. நாம் பொக்கிஷங்களை தேவனிடத்திலே சேர்த்து வைக்கும் பொழுது அது நித்திய வாழ்வுக்கும் நமக்கு தலைமுறை தோறும் ஆசீர்வாதத்திற்குமான ஏதுவாயிருக்கும். எனவே நம் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். இதோ உன்னுடைய பொக்கிஷம் எங்கு இருக்கிறதோ அங்கு உன்னுடைய இருதயம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கட்டும். நம்முடைய பொக்கிஷம் தேவனாய் இருக்கட்டும். நம்முடைய பொக்கிஷம் தேவனாய் இருக்கும் பட்சத்திலே அவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார், சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். அவர் எப்பொழுதும் நிலைத்திருக்க பண்ண ஏதுவாயிருப்பார். ஆமேன்.